போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் ஒரு கால்ஃபர் வரப்போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் போட்டாங்க. இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை, கண்டிப்பாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல், ஏன்னா நமக்கு கால்ஃபர் வந்து டெக்னிக்கல்னால் டிப்ளமோ முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல்னால் +2 முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்களுக்கு அதான் கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க, NTPC அப்படிம்பாங்க. இப்போ NTPC வந்து கால்ஃபர் வருது. அதில் வந்து நமக்கு வந்து நான் டெக்னிக் பாப்புலர் அண்டர் கிராஜுவேட் லெவல். அண்டர் கிராஜுவேட்னால் +2 முடித்தவங்க எழுதக்கூடியது. அதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அடுத்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க். இதில் வந்து நமக்கு 3404 போஸ்ட் இருக்குது +2 முடித்தவங்களுக்கு. இதே டிகிரி முடித்தவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், குட்ஸ் கார்டு அப்படிம்பாங்க, பின்னாடி மட்டுக்கே கொடி காட்டிட்டு போவாங்கள்ல. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க. அடுத்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷன், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. இது நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 7499 வேக்கன்ட் இருக்குது. மொத்தம் நமக்கு வந்து 10884 ஓவரால் எல்லா ஜோனும் சேர்த்து. அதில் நீங்கள் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சதர்ன் ரயில்வே சென்னையில் பார்த்தீங்கன்னா 533 வேக்கன்ட் இருக்குது. திருவனந்தபுரம் 286 வேக்கன்ட் இருக்குது. பெங்களூரு 555 வேக்கன்ட் இருக்குது. இது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இது இந்த 3 சொன்னதை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். டெஸ்ட் 1 இருக்கும், டெஸ்ட் 2 இருக்கும், இன்டர்வியூலாம் கிடையாது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். இது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வரும். இப்போ நீங்கள் படிக்கிறவங்க வந்து நவுண்டக்கூடாது. ஜென்ரலாக நமக்கு இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறீங்கன்னா, ஆப்டிடியூடுன்னு பார்க்கும்போது மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறமா ஜென்ரல் நாலேஜ் ஸ்டாட்டிக் ஜிகே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது வந்து சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் 1/3 நெகட்டிவ் மார்க்னால நமக்கு இப்போ இது வரப்போகுது. அதனால நீங்கள் வந்து படிக்கிறத தெளிவாக உட்காந்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, வேர் டு ஸ்டடி, என்ன படிக்கணும், என்ன புக்கு படிக்கணுங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா அழுத்தி படிங்க, விட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ரயில்வேலாம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வருது. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்க. தேங்க்யூ.